மனம் முடிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல இளம் சிங்கப்பூரர்களின் விருப்பம் இது. மற்ற இலக்குகளும் அவர்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வந்துவிட்டால் வாழ்வில் சமநிலை கிடைக்குமா? தாய் தந்தை இருவருமே பொறுப்புகளை பகிர்ந்தால் மட்டுமே முடியும். தந்தையர் விடுப்பு திட்டம், அதாவது கவர்மெண்ட் பெய்ட் பட்டர்னிட்டி லீவ் 2013 தொடங்கியது. அதன்படி தந்தையருக்கு சம்பளத்துடன் கூடிய 2 வார விடுப்பு கிடைக்கும். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து அதில் ஒரு மாற்றம். முதலாளிகள் அனுமதி வழங்கினால் மேலும் 2 வார விடுப்பை தந்தையர் எடுத்துக்கொள்ளலாம். More than a decade ago, only about 25% of fathers took it up. Today, more than half do. But it still means that close to half of fathers don't take their paternity leave. விடுப்பு இருந்தும் தந்தையர் ஏன் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை? தந்தையர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் நம்மளுக்கும் தூக்கம் இல்லாமல் 4 வாரம் ரொம்பவும் கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு அதுக்காகவே சில பேர் வேலைக்கு ஓடிடுவாங்க. என்ன கேட்டால் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலைக்கு பயந்துக்கிட்டு வேலை இடத்துல ஒர்க் ஓவர்லோடாக இருக்கும். ஏற்கனவே உள்ள வேலையை முடிக்க முடியல, புதுசாக வேலை வந்துச்சுன்னா நம்ம இதையும் பார்த்துக்கிட்டு அதை எப்படி பார்க்கறது, அந்த ஒரு பயம் வந்துடும். வேலையிட சூழல், முதலாளிகளும் சக ஊழியர்களும் என்ன நினைப்பார்கள்? பதவி உயர்வு பாதிக்கப்படுமோ எனும் பயம். தந்தையருக்கான விடுப்பை எடுக்காமல் இருப்பதற்கு இவையே காரணம் என்கிறது சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சின் ஆய்வொன்று. விடுப்பை எடுப்பதா இல்லையா என்ற தயக்கம் இனி தேவையில்லை. பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது முதல் தேசிய தின கூட்ட உரையில் குடும்பங்களுக்கான உதவிகளை வலுப்படுத்த உள்ளதாய் கூறியிருந்தார். பெற்றோருக்கான விடுப்பு திட்டங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் தந்தையருக்கு 4 வாரம் கட்டாய விடுப்பு கிடைக்கும். இந்த 4 வாரம் கம்பல்சரி ஆக்குறது ரொம்ப உதவி என்ன கேட்டால். ஏன்னா நான் பிள்ளைங்களோட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். அந்த பிள்ளைங்களோட பேட்டர்னும் என்னால் பார்த்துக்க முடியும். இந்த 4 வாரங்கும்போது நான் அந்த பிள்ளைக்கு எப்போ என்ன தேவைப்படுதுன்னு அம்மாவுக்கு மட்டும் தெரியாது, எனக்கும் தெரியும். அவங்க வேலைக்கு போகிறாங்க, நான் ஒரு நாள் பிள்ளைய பார்த்துக்கணுங்கும்போது எனக்கு தெரியும், ஓகே இத்தனை மணிக்கு என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இத்தனை மணிக்கு என் பிள்ளைக்கு தூக்கம் வரும். அப்பா டே டைம் பார்த்துக்கலாம், அம்மா நைட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லீப்லெஸ் நைட் போக போக தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இதோட சில பேர் இதுக்கு மேலே எனக்கு பிள்ளையே வேணாம், ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது கூட அவங்களுக்கு மைண்டில் வரும். ஸோ இப்போ அப்பா இந்த மாதிரி இருக்கிறதுனால 4 வாரம் இருக்கிறதுனால ஷிஃப்ட் பிரித்து பங்கு போட்டு செய்யும்போது இந்த ஜேர்னி ஒரு ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜேர்னியாக இல்லாமல். என் குழந்தை பிறந்தபோது என் கணவருக்கு பெய்ட் பட்டர்னிட்டி லீவ் 2 வாரம் இருந்தது. எனக்கு முழுமையாக 16 வாரங்கள் இருந்தது. ஸோ அவர் இன்னும் கூடுதலாக எங்கள் கூட இருக்கணுன்றதுக்காக நான் ஏன் மெட்டர்னிட்டி லீவ் 2 வாரம் அவருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அவர் முழுமையாக எங்கள் கூட 1 மாதம் இருக்க முடிந்தது. இல்லை குழந்தை அழும்போது தூக்கிக்கிட்டு குழந்தை அழுகுறதை நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கோ ரிகவர் பண்ணுறதுக்கோ கூடுதல் டைம் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் a beneficial thing actually. ஃபர்ஸ்ட் மந்த் 2 பேருமே பார்த்துக்கிறது, எவ்ரிதிங் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது 2 பேருமே கூட இருந்து அனுபவிச்சது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இதே மைண்ட் செட் இப்போ யங் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும், எஸ்பெஷலி யங் ஃபாதர்ஸ்க்கு குழந்தை பிறந்தோடனையோ அவங்க கூடயோ அவங்க மனைவி கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி மேண்டட்டரி லீவ் கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும், கூட இருந்து பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு. பிள்ளைகள் வளரும் காலத்தில் உடன் இருப்பது, பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது, குழந்தையை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பையும் பகிர்ந்து கொள்வது, தாய்மார்கள் மட்டுமல்ல தந்தையருக்கும் இவற்றில் பெரும் பங்குள்ளது. அதற்கு விடுப்பு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் நிச்சயம் உதவும்.
இப்போ குடும்பம், குழந்தை வளர்ப்பு, இதில் தந்தையின் பொறுப்பு எவ்வளவு முக்கியம்? ரொம்பவே முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது வரவேற்க வேண்டிய ஒரு கொள்கை. பெண்கள் வந்து வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிற இந்த பட்சத்தில் நம்முடைய கொள்கைகளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். புது தாயின் உடல் நலம் மேலே இருக்கும் அந்த அக்கறை இருக்கும். ஆனால் அவளுடைய மனநலம் பற்றி நம்ம அவ்வளவா பேசுறதில்ல, தெரிஞ்சிக்க முன் வர்றதில்ல. இது வந்து ஆக்சுவலி அங்கே தான் நிறைய சவால்களே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணிக்கு வந்து குடும்ப ஆதரவு இருக்கோ இல்லையோ, நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஆனால் அவளுடைய கணவனுடைய ஆதரவு இருந்தால் அது ரொம்பவே ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குழந்தையின் மேம்பாடு, வளர்ச்சி, இதில் 2 பெற்றோரின் ஈடுபாடு, பங்கு எவ்வளவு இன்றியமையாதது? ஒரு குழந்தை வளர்ச்சியின் முதல் 5 வருடம் ஆக்சுவலி மகப்பேறிலிருந்து, பட் அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அந்த மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகபட்சமாக நடக்கும். நம்ம பிரெயின் சினாப்சஸ், இந்த கனெக்ஷன்ஸ், அந்த இணைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது. ஸோ இந்த பிள்ளைகள் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க தந்தை தாய் இருவரையும் பார்க்கும்போது, அவர்கள் பேசுவதை கேட்கும்போது, இமிட்டேஷன், மிரரிங் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீங்கள் செய்கிறதையே அவங்களும் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கற்றுக்கொள்ளும்போது 2 பேர்கிட்டையும் அந்த அந்த வாழ்க்கை திறன் அவர்களுக்கு கிடைக்கும்போது சமநிலை இருக்கும், அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ புதுசாக ஒரு ஆராய்ச்சி கூட இருக்குது, அதாவது ரஃப் ப்ளே பிள்ளைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ரஃப் ப்ளேனா கொஞ்சம் கரடு முரடான விளையாட்டு. இது வந்து தந்தைமார்கள் வந்து அவங்க பிள்ளைகளோட விளையாடும் போது ஒரு சிறந்த பந்தம் ஏற்படுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட தந்தையருக்கு விடுப்பு கொடுப்பது அவசியம்தான். ஆனால் ஒரே நேரத்தில் பலர் விடுப்பு எடுக்க நேரிடலாம். அப்போது ஆள் பற்றாக்குறை ஏற்படலாம். அதை சமாளிப்பதற்கும் உதவி தேவை என்பதே முதலாளிகளின் கோரிக்கை. இது ஆக்சுவலி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இது எப்படின்னு சொல்கிறதுனா வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு மேன் பவர் கிரன்ச்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஒரே நேரத்தில் வந்து லீவ் எடுத்தாங்கன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ நார்மலி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தையை பெக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு லீட் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஒரு சொல்லலாம் ஒரு 4 மாதத்துலேருந்து ஒரு 10 மாதம் இருக்குது. ஸோ இந்த ஆரம்பத்திலே வந்து அவங்க முதலாளிகிட்ட சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிள்ளை பிறக்க போகுது, முதலாளிங்க வந்து ஒரு நெசசரி சேஞ்சஸ் எடுத்துக்கலாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அரசாங்கம் வந்து நிறுவனங்களுக்கு வந்து உதவுனா வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு சில சலுகைகள் தந்தால் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இவங்க லீவில் போகும்போது 1 மாதம் இல்லை 1.5 மாதம் போகும்போது நம்ம நிச்சயமாக இன்னொரு ஸ்டாஃப் எடுக்கணும். ஒரு பார்ட் டைம் ஸ்டாஃபோ இல்லை பெர்மனெண்ட் டைம் ஸ்டாஃபோ எடுத்தால் கவர்மெண்ட் நம்மளுக்கு சலுகைகள் கொடுத்தா அது நன்றாக இருக்கும். குழந்தை வளர்ப்பில் தாய் தந்தை இருவருமே முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவது அவசியம். தாய்மாருக்கு உதவியாக இருப்பது மட்டும் தந்தையரின் பொறுப்பல்ல. தந்தையாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை உடன் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பகிரும் பெற்றோர் விடுப்பு, ஷேர்ட் பேரண்டல் லீவ், இதிலும் மாற்றங்களை பிரதமர் அறிவித்துள்ளார். இதை பற்றிய பெற்றோரின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏப்ரல் முதல் தாய் தந்தை இருவரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள 6 வார விடுப்பு வழங்கப்படும். 2026 அது 10 வாரங்களாகும். தாய்க்கு 5 வாரம், தந்தைக்கு 5 வாரம் என அந்த விடுப்பு வழங்கப்படும். அதில் மாற்றம் செய்ய விரும்புவோர் குழந்தை பிறந்த 4 வாரத்திற்குள் திட்டமிடுவது அவசியம். இந்த ஷேர் பேரண்டல் லீவ் எங்களுக்கும் மற்ற பேரண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஏன்னா அது கிவ்ஸ் அஸ் எக்ஸ்ட்ரா டைம் டு டேக் கேர் ஆஃப் அவர் சில்ட்ரன். முதல் பிள்ளை வரும்போது நான் 2 வாரம் எடுத்தேன், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தேன். ஆனால் அந்த 2 வாரம் எங்கே போயிடுச்சுன்னே தெரியல எனக்கு. தூங்குறதுக்கும் நேரம் இல்லை, ஒன்றும் செய்கிறதுக்கும் ஒன்றும் நேரம் இல்லை. அப்புறம் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டாக போய் அப்ளை பண்ணோம், மற்ற விஷயங்களாக போய் அனுப்பணும். இதுக்கப்புறம் 4 வாரம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அன்னையருக்கு வழங்கப்படும் மகப்பேற்று விடுப்பில் மாற்றம் ஏதுமில்லை. அது 16 வாரங்களாகவே இருக்கும்.
அதோடு தந்தையருக்கு 4 வார விடுப்பும் தாய் தந்தை இருவரும் பகிர 10 வார விடுப்பும் கிடைக்கும். குழந்தையோடு நேரத்தை செலவிட மொத்தம் 30 வார விடுப்பை பெற்றோர் பெறுவர். ரொம்ப உதவியாக இருக்கும். 30 வாரம் கொடுத்துருக்காங்க. அது பேர் உதவியாக இருக்கும். தாய்மார்களுக்கும் நல்ல சிறந்த உதவியாக இருக்கும். இதை பயன்படுத்தி மேலும் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும். ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். கணவர் இருந்தாருன்னா இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள எல்லாருமே வேலை செய்கிறாங்க இல்லையா, தாய் தப்பனும் வேலை செய்கிறாங்க. இப்போ பாட்டி தாத்தாவுக்கும் இப்போ என்ன வயசானாலும் அவங்களும் வேலை செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். வேலைக்கு போகிறது வர்றது அவங்களுக்கு இதிலே டென்ஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால அம்மாக்களுக்கெல்லாம் பாரம் குறையும். ஸோ குழந்தைகளை பார்த்துக்கிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் they can maintain their health also. விடுப்பு கூட இருந்தாலும் இந்த விலைவாசி வீட்டு வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பிள்ளை பெற்றுக்கிறது யோசிப்பாங்க. இப்போ அது நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். கிடுகிடுவென ஏற்றம் கண்டுவரும் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீட்டு விலை இளம் தம்பதியரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இப்போ நம்மளோட மதர் இன் லா வீட்லேயோ எங்கள் அம்மா வீட்லேயோ அப்பப்போ இருக்கிறோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்தாக்கா நம்மளுக்குன்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு அங்கே அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் கிடைக்கும். அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு புது என்வாயர்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி இதை அப்ளை பண்ணோம். அப்ளிகேஷன் ப்ரோசஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. நம்ம ஏஜென்ட் அப்ரோச் பண்ணாததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு நம்ம எல்லாத்தையும் படித்து பார்த்து எழுதுறதுக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைச்சதுனால அப்ரூவ் ஆகிட்டதுனால நம்மளுக்கு ஒரு ஒன் டைம்லேயே நம்மளுக்கு வீடு கிடைச்சிருச்சு. வீடு லாஸ்ட் இயர் செப்டம்பர் அப்ளை பண்ணோம். அப்புறம் டிசம்பர்லேயே நம்மளுக்கு வீடு கிடைச்சிருச்சுன்னு நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு, இமெயில் கிடைச்சிச்சு. ஸோ அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, நம்மளுக்கு வீடு கிடைச்சிருக்குன்னு. ஆக்சுவலி we can't wait to move to our new home. தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளுக்கு விண்ணப்பம் செய்வோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. கோவிட் பெருந்தொற்றால் கட்டுமான பணிகள் தாமதமடைந்துள்ளன. அதிகமான வீடுகள் விற்பனைக்கு வந்தால் மட்டுமே நிலைமை மேம்படும். புதிதாக கட்டி விற்கப்படும் வீடுகள், இந்த பிடிஓ ஃப்ளாட்ஸ், பொதுவாகவே இதுக்கு அதிகமான டிமாண்ட் இப்போ இருக்குது. இதுக்கு முக்கியமாக சில 3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் பார்த்திங்கன்னா, ரீசேல் ஃப்ளாட்டோட விலைகள்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்பவே முன்னுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக மக்கள் பிடிஓ ஃப்ளாட்ஸை நாடுறாங்க. ரெண்டாவது காரணம் பிடிஓ ஃப்ளாட்ஸ் சப்சிடைஸ் ரேட்டில் தான் அரசாங்கம் கொடுக்குது. இதோட வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட்லியாக சென்ட் ஜார்ஜில் ஒரு ரீசேல் ஃப்ளாட் விற்கப்பட்டது. அதுவே கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே தான் விற்கப்பட்டது. இதுவே நீங்கள் சென்ட் ஜார்ஜில் நீங்கள் பிடிஓ ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா ஒரு 400 to 500,000 தான் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசமே கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. நாட்டின் முதன்மை இடங்களில் வீட்டு விலைகளை கட்டுப்படியானதாக வைத்திருக்கும் முயற்சியும் தொடர்கிறது. இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து வீடுகளை வகைப்படுத்தும் புதிய முறை நடப்புக்கு வரும். இந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து பிடிஓ வீடுகள் 3 கேட்டகரியில் வெளியாகுது. ஒன்று ஸ்டாண்டர்ட், ரெண்டாவது ப்ளஸ், மூணாவது ப்ரைம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வீடுகள் பார்த்திங்கன்னா பொதுவாக சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலையுமே பார்க்கலாம். ப்ளஸ்ங்கிறது சிங்கப்பூரோட சிட்டி ஃப்ரிஞ்ச் ஏரியா, ஷாப்பிங் சென்டர், எம்ஆர்டி, இதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். ப்ரைம்ங்கிறது சென்டர், சிட்டி சென்டர், சிபிடி ஏரியா, முக்கியமான இடங்களில் உள்ள வீடுகளை தான் நம்ம ப்ரைம் சொல்கிறோம். 4 ஆண்டுகள் தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளுக்கு முதல் முறை விண்ணப்பம் செய்வோர் காத்திருக்கும் நேரம் இது. இதை 3 ஆண்டுக்கும் குறைவாக கொண்டுவர பல முயற்சிகள். தாமதமடைந்த வீட்டு திட்டங்களை அடுத்த ஆண்டு முற்பகுதிக்குள் கட்டி முடிப்பது அதில் முதன்மையானது. இவ்வாண்டு டிசம்பருக்குள் 80,000 வீடுகள் தயாராகிவிடும். அடுத்த ஆண்டுக்குள் திட்டமிட்டபடி 100,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும். We will always keep public housing in Singapore affordable for you.
1 மில்லியன் வெள்ளி அல்லது அதற்கும் சற்று அதிகம். சில இடங்களில் உள்ள கழக மறுவிற்பனை வீட்டு விலைகளின் புதிய உச்சம் இது. கூடிய விரைவில் தணியுமா என்பது பலரின் கவலை. மறுவிற்பனை வீடுகள், ரீசேல் ஹவுசஸ், தொடர்ந்து விலைகள் அதிகரிச்ச வண்ணம் இருக்கு. ஏன்? அந்த விலை உயர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மூல காரணமே கோவிட் தான். ஏன்னா கோவிட் நடந்த டைமில் வந்து கட்டுமான தொழில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆனிச்சு. அந்த பட்சத்தில் வந்து பிடிஓ ஃப்ளாட்ஸ் வந்து நிறையா வந்து டைமோட டெலிவரி ஆக முடியல. ஸோ நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து பிடிஓ அப்ரோச் பண்ண பயந்துக்கு இருந்தபோது அவங்க ரீசேலில் வந்து வாங்க பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரீசேல் வாங்கும் போது அதோட பாயஸ் நிறையா இருந்ததுனாலையும் குறைஞ்ச ஃப்ளாட்ஸ் இருந்ததுனாலையும் ரொம்ப ஹை டிமாண்ட் ஆகிப்போச்சு. நிறைய பேர் வந்து ப்ரைவேட்லேருந்து ஹெச்டிபி வந்தவங்களும் நிறையா இருந்தாங்க அந்த டைமில். பிகாஸ் கோவிட் டைம் வந்து இக்கானமி ரொம்ப சரியில்லாத காரணத்தால் நிறைய பேர் டவுன்கிரேட் பண்ணவும் வந்தாங்க. அப்போ வீட்டு விலைக்கும் ஆண்டு வருமானத்திற்கும் இடைப்பட்ட விகிதம், இதை கொஞ்சம் விளக்குங்களேன். ஸோ இந்த ஹவுஸ் ப்ரைஸ் டு இன்கம் ரேஷியோ வந்து எப்படின்னா வந்து ஒரு வீடோட விலை இப்போ இது வந்து ஹெச்டிபி விற்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தோட டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், ஒரு ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வருது, அதுக்கு ஹவு மெனி டைம்ஸ் ஒரு வீட்டு வேலை இருக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இதே 2013-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 4.8 இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபேமிலி இன்கம், டோட்டல் ஃபேமிலி இன்கம் ஒரு வருஷத்தோட அது 4.8 நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு வீட்டோட வேலை. இதே கோவிட் டைமில் வந்து ஒரு 5 டைம்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா அது ஒரு 4.8 திருப்பி வந்திருக்கு. அரசாங்கம் வந்து இதை இன்னும் கம்மியாக்கணும்னு சொல்லி சில திட்டங்கள் போட்டுக்கிருக்காங்க. குடும்பங்கள், குறிப்பாக முதல் முறை வீடு வாங்கவிருக்கும் தம்பதியர், வீட்டு விலை ஏற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு தற்போது 80,000 வெள்ளி வரை உதவித்தொகை கிடைக்கிறது. மத்திய சேமநிதி சந்தாவின் மேம்படுத்தப்பட்ட வீட்டு மானியத்தின் கீழ். இந்த கிராண்ட் எப்படி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி கொம்பைன் இன்கம் 7,000 வெள்ளி சம்பாதிக்கணுருக்கு, அவங்களுக்கு வந்து முன்ன கொடுத்தது வந்து 25,000 வெள்ளி. ஓகே, அது கூடுதலாக இப்பொழுது வந்து 30,000 வெள்ளி கொடுக்குறாங்க. அதே போல் 3,000 வெள்ளி கொம்பைன் இன்கம் ஒரு ஃபேமிலி எடுக்குதுன்னா அவங்களுக்கு வந்து முன்ன கொடுத்தது வந்து 65,000 வெள்ளி கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது 95,000 வெள்ளி கொடுக்குறாங்க, 95,000 கொடுக்குறாங்க. இந்த கிராண்ட் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஒரு 2,000 வெள்ளி கொம்பைன் இன்கம் எடுக்கிற அந்த குடும்பத்துக்கு முன்ன வந்து கொடுத்தது வந்து 70,000 மட்டுமே. ஓகே, 75,000 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது அதை மேம்படுத்திட்டு 110,000 கொடுக்குறாங்க. இது அந்த மாதிரி குடும்பங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இனி குடும்பங்களுக்கான மானியத் தொகை 40,000 வெள்ளி வரை உயரும். அதிகபட்ச மானியம் 120,000 வெள்ளியாக இருக்கும். முதல் முறை வீடு வாங்கும் ஒற்றையர்களும் பயன்பெறவுள்ளனர். இனி அவர்கள் 60,000 வெள்ளி வரை மானியம் பெறலாம். இளையர்கள் மட்டுமல்ல, வயதானவர்களுக்கும் கூடுதல் வீடமைப்பு தெரிவுகள் தற்போது உள்ளன. ஹார்மனி வில்லேஜ் அட் புக்கிட் பத்தோ, இதுவே சிங்கப்பூரின் முதல் சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகள். ஆண்டிறுதியில் மூத்த குடியிருப்பாளர்களை வரவேற்க உள்ளன. நல்லது என்னென்னா, எல்லாமே வந்து ஒரே வயசு இருப்பாங்க. அவங்க வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த குறைபாடு தெரியாது. ஆனால் இப்போ வந்து அவங்க ஏற்கனவே ஒரு வீட்டில் இருப்பாங்க இருக்குங்களா, ஒரு 5 ரூம் 4 ரூம் இருப்பாங்க. இப்போ அது அவங்க வந்து ஒரு பழக்கப்பட்ட இடம். ஓகே, அங்கே வந்து பிள்ளைகள் அங்கே வட்டாது வேறு வேறு ஆள் இருப்பாங்க. அங்கே ஒரு பழக்கப்பட்ட இடமா இருக்கும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு புதிய பரிமாணம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தே ஃபீல் டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே எல்லாமே வயசானவங்க தான். இது இஸ் பியூர்லி ஃபார் எல்டர்லி. இந்த மாற்றத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையான்னு இதை நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். பெற்றோருக்கு அருகில் வீடு வாங்க பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டம். இது தற்போது திருமணம் செய்த பிள்ளைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இனி அந்த திட்டம் திருமணம் செய்யாத பிள்ளைகள், அதாவது ஒற்றையர்களுக்கும் நீட்டிக்கப்படும். அது பற்றி கூடுதல் விவரங்களை தேசிய வளர்ச்சி அமைச்சு பிறகு வெளியிடும். சைல்ட் ப்ரையாரிட்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க வந்து பெற்றோர்களுடன் வாழ்கிறதுக்கும் இல்லை அந்த பிடிஓ வாங்குறாங்களே அந்த 4 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ளே வாங்குறதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு புது பிடிஓ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா 30 விழுக்காடு இதுக்காக தனியாக வந்து ஒதுக்கீடு செய்வாங்க இந்த ப்ரையாரிட்டி ஸ்கீமுக்காக. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு என்னென்னா, சிங்கிள்ஸுக்கும் இதே ஒரு ப்ரையாரிட்டி ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா வந்து சிங்கிள்ஸ்க்கு இது வரைக்கும் இந்த ப்ரையாரிட்டி ஸ்கீம் இல்லை.
அது போல் அவங்களுக்கும் வந்து தேவைகள் இருக்குது, அவங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்களும் இதே ஸ்கீம் அதே போல் தான் வரும். பெற்றோர்கள் அவங்க கூட தங்கணும், இல்லாட்டி அவங்க பிடிஓ வாங்குற இடம் வந்து 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அவங்க பேரண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா இந்த ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கும் உதவும். சிங்கப்பூரர்களின் மாறி வரும் தேவைகள் இவற்றை கருத்தில் கொண்டே ஃபார்வர்ட் சிங்கப்பூர் திட்டம் உருவானது. அதன் அடிப்படையில்தான் பிரதமரின் தேசிய தின கூட்ட உரையும் அமைந்திருந்தது. It's my assurance to all young Singaporeans, once you start work and wish to settle down, we will make sure that there is a HDB flat that is within your budget in every region. We will always keep public housing in Singapore affordable for you. கொள்கைகளை மாற்றியமைக்கும் புதுப்பிக்கும் முயற்சியில் அவரது கவனம் உள்ளது. அது சிங்கப்பூரர்களின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கணிப்பதற்கு சிறிது காலம் பிடிக்கலாம். நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.